வீடு கட்டும்போது டிசைனுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நாம ஒரு சின்ன விஷயம் கரையான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அதில் கோட்டை விட்டோம் அப்படின்னா வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால நிறைய வீட்டில் இன்டீரியரு டோரு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து கரையான் அரிச்சு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல எஃபெக்ட் ஆகுது. இந்த கரையான் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையை தொடங்கும் போது என்ன பண்ணணும் அதை வராமல் தடுக்க முடியும். ஒருவேளை அதுக்கான ட்ரீட்மெண்ட் வீடு கட்டும்போது பண்ணாமல் விட்டுருந்தா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சேவ் பண்ணிக்காங்க, ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி கரையான் செம்மண் களிமண் அந்த மாதிரி ஏரியாவில் தான் கரையான் வந்து உற்பத்தி ஆகும். இந்த நொரம்பு மண் அந்த மாதிரி இடத்துல கரையான் வர்றது குறைவாக தான் இருக்கும். அதனால நம்ம வந்து செம்மண்ணா இருக்கிற இடத்துல வீடு கட்டும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த மண்ணை ரீஃபில் பண்ணாம வெளியே எடுத்துட்டு ஃபில்லிங் வந்துட்டு நொரம்பு மண்ணா போடணும். அதாவது வந்து கிராவல்னு சொல்லுவோம், இப்போ கிணத்து நொரம்பு அந்த மாதிரி மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மண்ணை போட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து கரையான் வராமல் இருக்கும். அப்படியே இல்லைனாலும் சப்போஸ் நம்ம இருக்க ஏரியாவில் நமக்கு வந்து அந்த மாதிரி மண் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஃபில்லிங் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஹைட்டு 3 feet பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 feet வந்துட்டு மண்ணை கொட்டிட்டு மேலே இருக்க 1 feet வந்து க்ரஷர் வேஸ்ட், அதாவது வந்து எம்சாண்ட் மாதிரியே இருக்கும், அந்த வேஸ்ட்டை ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து கரையான் வராது. அதே மாதிரி மண் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட் ஒர்க்கு கிரவுண்ட் லெவலுக்கு நம்ம பிளிந்த் பீம் போட்டுருவோம். அந்த பிளிந்த் பீமுக்கு மேலே நம்ம வால் கட்டுவோம். வால் வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட் வால் கட்டுறதை மேக்சிமம் வந்துட்டு பிரிக்கில் தான் பண்ணுவோம். இப்போ யாரும் வந்து ஆர்ஆர் ஒர்க் பண்ணுறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அந்த பிரிக்கில் கட்டுறதை மேக்சிமம் ரெட் பிரிக்ஸாக இல்லாமல் ஃப்ளேயர்ஸில் கட்டினோம்னா சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேயர்ஸில் கட்டிட்டு இன்னர் அவுட் 2 பக்கமும் வந்துட்டு ஆன்டி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும். அதாவது கரையான் மருந்து வந்து நம்ம அதில் பிளாஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிட்டு மண் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி மண் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட் போடுறப்போ சுற்றியும் அதில் கீழே நம்ம நேச்சுரல் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்டில் வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்து கரையான் மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மண் ஃபில் பண்ணணும். அந்த மண்ணை ஃபில் பண்ணுறதுமே ஒரே டைமாக ஃபுல்லாக பண்ணாமல், இப்போ 3 அடி உயரத்துக்கு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3 அடிக்கும் ஒரே டைம் பண்ணாமல் 1.5 அடிக்கு ஒரு டைம் ஒரு லேயர் போட்டு அந்த லேயர்லையும் வந்து கரையான் மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு திரும்ப அதை கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கரையான் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த 1.5 அடிக்கு மண் ஃபில் பண்ணி அதையும் நல்லா கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கரையான் மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு பிசிசி போடணும். பிசிசி போட்டுட்டு ஃப்ளோர் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் வந்துட்டு கரையான் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 லேயரா கரையான் மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளோர் டைலோ இல்லை கிரானைட்டோ போட்டோம் அப்படின்னு சொன்னா கரையான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கரையான் உற்பத்தி ஆகிறது தண்ணி ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் கரையான் வரும். அதாவது நம்ம வீட்டில் வந்துட்டு லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பைப் லைன் எல்லாம் சேஃபாக தான் இருக்கும். வெளியே போகிற அந்த சேம்பர் வந்துட்டு சேம்பரில் சரியாக பேக் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அங்கேருந்து தண்ணி லீக் ஆகி கிரவுண்டுக்குள்ளே போகும். ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொன்னால் லீக் ஆனால் உங்களுக்கு வந்து செவர்லையோ இல்லை வந்து சீலிங்லேயோ தெரியும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் லீக் ஆகிறது நமக்கு தெரியாது, அதனால அதை விட்டுருவோம். அதனால எப்போவுமே நம்ம வந்து சேம்பரோ இல்லை வந்துட்டு பைப் லைன் போடுறதோ பைப் லைன் ஜாயிண்ட் எல்லாமே வந்து கிரவுண்டில் போகிற எல்லா இடமும் வந்து ப்ராப்பராக பண்ணணும் லீக்கேஜ் இல்லாமல். ஏன்னா அது லீக் ஆச்சுன்னா அதோட ஈரம் வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதனால அந்த இடத்துல கரையான் உற்பத்தி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நான் சொன்ன அத்தனை முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு 3-4 ஸ்டேஜாக வந்து கரையான் மருந்து ஸ்ப்ரே பண்ணி வீடு கட்டியிருந்தாலுமே கட்டினதுக்கு அப்புறம் மினிமம் 3 to 5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கரையான் மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். தனியாக ஒரு டீமே இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை வந்து கரையான் இல்லாமல் சேஃபாக பாதுகாக்க முடியும். வீட்டில் கரையான் வந்தால் எந்தெந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா கதவோட நிலவு, அதே மாதிரி ஜன்னலோட ஃப்ரேமு, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கரையான் இது பண்ணும். அதே மாதிரி வுட் ஒர்க்கில் நம்ம வார்ட்ரோப் பண்ணியிருப்போம், கபோர்டு ஒர்க்கில் வந்து எங்கெல்லாம் வால் பேனல் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலாம் வந்து கரையான் தின்னுரும். இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொன்னோம்னா நாம அப்பப்போ செக் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு எப்படி பண்றது அப்படி தெரியலன்னா நீங்க நிலவு தட்டி பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி சவுண்ட் வந்து ஹார்டா இருந்தா ஒரு மாதிரி கேட்கும், இல்லை உள்ளுக்குள்ள வந்து ஹலோ அதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும். இதை வந்து அப்பப்போ நம்ம வந்து மினிமம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அந்த மாதிரி தட்டி செக் பண்ணணும். அப்படி நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரு கார்பெண்டரையோ இல்லை ஒரு மேசன் டீமோ இல்லை ஒரு இன்ஜினியரையோ வர சொல்லியாவது அந்த மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சேஃபாக அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பாதுகாக்க முடியும். எப்பவுமே நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மண் ஃபில் பண்ணும்போது அந்த மண்ணில் வந்துட்டு குச்சி புல் அந்த மாதிரியான வேஸ்ட்டுங்க இல்லாமல் நம்ம மண் ஃபில் பண்ணும்போதே அதை க்ளீன் பண்ணிட்டு போடணும். அதோட விடும்போது தான் அந்த குச்சி கட்டைங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து கரையான் உற்பத்தி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அந்த மாதிரி இல்லாமல் அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். மண் கொட்டும்போது நல்ல கிராவல் மண்ணாக நம்ம வாங்கி கொட்டணும். ஏற்கனவே யூஸ் பண்ண மண்ணாக இல்லாமல் புதுசாக இருக்கிற மண்ணை கொண்டு வந்து போட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வர்றதுக்கான இது தடுக்கலாம், கரையான் வர்றதை தடுக்க முடியும். அதே மாதிரி
கதவு நிலவு எல்லாமே வைக்கும்போது அந்த ஃப்ரேம் வைக்கும்போது ஃப்ரேமோட அவுட்டரில் வந்து கரையா மருந்து அடிச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரையா அரிக்கிறது தடுக்க முடியும். நம்ம எந்த இடத்துல வந்து வுட் ஒர்க் பண்ணுறோமோ, அதாவது கபோர்டு ஒர்க் பண்ணுறோமோ அந்த வாலில் எல்லாமே கரையா மருந்து தெளிச்சுட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வுட் ஒர்க் பண்ணோம்னு சொன்னால் அதுலேயும் வந்து நம்ம கரையா வரதை தடுக்க முடியும். அதே மாதிரி கரையா பூமியிலேருந்து எப்படி மேலே வருது, செவுத்துல நம்ம ஏற்கனவே சிமெண்ட்ல தானே கட்டியிருக்கோம், அது எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துல ஃப்ளோர் வீக்காக இருக்கோ அந்த இடத்துல ஃப்ளோர் வழியாக வரும். அப்படி இல்லைன்னா செவுத்துல கிராக் இருந்தால் அந்த கிராக் வழியாக வரும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஜாயிண்ட்டு கிராக் இல்லாமல், வால் கிராக் இல்லாமல் பண்ணால் சேஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வீடு கட்டி 1 வருஷம் 2 வருஷத்துலேயே கரையா வந்து நிறைய எஃபெக்ட் ஆன வீட்டு நிறைய நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.